ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியலன்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டுங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட்லாம் கம்ப்ளீட் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணாதீங்க தேவையில்லாத இடத்துல. அதாவது நீங்கள் என்ன உங்களுடைய குவான்டிட்டி அந்த குவான்டிட்டி தான் மேனேஜ் பண்ணுமே தவிர எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, நான் வந்து குவான்டிட்டி அதிகம் பண்ணி அதை ரிகவர் பண்ண போகிறேன் அப்படின்னா மேலும் அதிகமாக தான் லாஸ் ஆகும். இது வந்து ஹிடன் சீக்ரெட். இது முக்கியமான மார்க்கெட் சீக்ரெட். என்னென்னா நீங்கள் ரீவெஞ்ச் பண்ணி எப்போ நீங்கள் உங்களை லாஸை ரிகவர் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அது மேலும் பெரிய லாஸாக அமையும். இது மனசில் வச்சுக்கோங்க. எப்பவுமே சரி, லாஸ் ஆகிடுச்சா அக்செப்ட் பண்ணி சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். அதை ரிகவர் பண்ணணும், அன்றைக்கே ரிகவர் பண்ணணும். முக்கியமான விஷயம் என்னென்னா அன்றைக்கே ரிகவர் பண்ணணும்னு சொல்லிட்டு குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறீங்களா அப்போ தான் வந்து மிகப்பெரிய லாஸில் ஆகும். ஏன்னா மார்க்கெட் உங்களுக்கு அன்றைக்கி லாஸ் கொடுக்க டிசைட் பண்ணிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வந்து லாஸை சின்னதாக எடுத்துகிட்டு போகிறீங்களா பெருசாக எடுத்துகிட்டு போகிறீங்களா அந்த நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும் அன்றைக்கி. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம அந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஆஸ் யூஷுவல் உங்கள்கிட்ட மோட்டிவேஷன் எதிர்பார்க்கறது என்னென்னா உங்களுடைய 200 லைக்ஸ் அபவ். எவ்ரி வீடியோக்கும் உங்களுடைய 200 லைக்ஸ் அபவ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக வந்தவங்களுக்கு ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ணோம், அவ்வளோதான். பழைய ஆளுங்க நம்ம லைக் பண்ணிட்டு தான் வந்து வீடியோக்குள்ளே வருவாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். அது சரி. நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டியும் நம்ம மார்னிங் அப்படி ரெகுலராக பார்த்துட்டு வரோம், எல்லாருக்கும் தெரியும். 1 செகண்ட். அதில் ஃபஸ்ட் நம்ம நிஃப்டி 50 பார்த்தோம் இன்றைக்கி. அப்படின்னா நேற்று நம்ம லெவல் கொடுத்தோம், எக்ஸாக்டாக அந்த லெவல் வந்து சப்போர்ட் எடுக்கணும். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ சப்போர்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நமக்கு 200 EMA வந்து கனெக்ட் ஆகிடுச்சு அதில். அப்போ சரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 17,600லேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ ப்ரைஸ் இன்றைக்கி எந்த ரேஞ்சில் ட்ராவல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,600 அபோவ் க்ளோசிங் கொடுத்தா மட்டும்தான் வந்து நம்ம பையிங்கான வாய்ப்பு பார்க்க போகிறோம். ஓகே, சப்போஸ் இதுக்கு கீழே உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கீழே வந்துட்டு அகைன் கொஞ்சம் மேலே போய் லோயரில் ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா திரும்ப என்ன ஆகும், ப்ரைஸு இந்த லெவல் சப்போர்ட் இதுக்காக வரும். இது 17,520 அந்த லெவல் சப்போர்ட் இருக்கிறதுக்காக ப்ரைஸ் வரும். அந்த லெவலும் பிரேக் பண்ணிச்சுன்னா அகைன் வந்து 17,440. இது ஃபஸ்ட்டு சினாரியோ. அப்பர் சைடு போச்சுன்னா விடுங்க, அது வேறு வழி. அப்பர் சைடு போச்சுன்னா நீங்கள் பை அண்ட் செல் தாராளமாக பண்ணலாம். எப்போ 17,600 அபோவ் க்ளோசிங் விற்குது, பாடியோடு வந்து க்ளோசிங் விற்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் பை அண்ட் சேலுக்கான வாய்ப்பு பார்க்கலாம். அதாவது எவ்ரி புல் பேக்கை நம்ம பை அண்ட் சேலுக்காக யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமீடியட் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வருதுன்னா 17,500 லெவல் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். மொத்தத்தில் ப்ரைஸு இந்த ரேஞ்சில் ட்ராவல் ஆஃப் இன்றைக்கி. ஓகே, இந்த லெவல் கட்டானா இந்த லெவல் வரும். 17,000 கீழே பார்த்தீங்கன்னா 440 வந்து செகண்ட் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். 17,440 செகண்ட் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த லெவலில் வந்து சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 17,500. இந்த ரேஞ்சில் ப்ரைஸ் இன்றைக்கி ட்ராவல் ஆகும் நிஃப்டி 50. நான் வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் கூட நான் உங்களுக்கு லைவ் அப்டேட்லாம் பண்ணியிருந்தேன். நேற்று எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரீயில் வந்து மேஜராக ஒரு லெவல் மட்டும் ட்ராப் பண்ணி கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி என்ன கண்டிஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போனால் எந்த யூஸும் கிடையாது. என்ன சொல்லமோ அந்த சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டா எல்லாருக்கும் டைம் சேவ். நிறைய இருக்காங்க, நம்ம ஒரு விஷயத்தை வந்து எடுத்து சொன்னால் அட்வைஸாக நினச்சிக்கிறாங்க. சரி, அவங்க புரிஞ்சுக்கிற விதம் அது மாதிரி இருந்தால் நம்ம எதுவும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது ஓகே சரி. ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியோட ஃபஸ்ட் லெவல் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த லெவல் தான் நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கூட ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதில் 200 EMA சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இங்கேருந்துன்னா இப்போ வந்து இந்த இடம் எங்கே சப்போர்ட் லெவலில் இருந்ததோ இப்போ வந்து அது ரேஷன்ஸாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இப்போ 40,200 அப்படின்றது வந்து ரேஷன்ஸில் என்ன ஒர்க் ஆகும், ப்ளஸ் ட்ரெண்ட் லைனிங் வந்துடுச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் காமிக்கும் இந்த இடத்துல. ஓகேங்களா, ஸோ ரிஜெக்ஷன் காமிச்சா என்ன ஆகும், அகைன் வந்து 40,000 திரும்ப சப்போர்ட் லெவல் தான் ஒர்க் ஆகும். திரும்ப 200 EMA டச் ஆச்சு. ப்ளஸ் இந்த சப்போர்ட் லைன் வந்து திரும்ப சப்போர்ட் லைனில் தான் ஒர்க் ஆகும். ஸோ ஒரு வேளை இந்த 40,000 அகைன் உங்களுக்கு கட் ஆகிட்டு மேலே போய் இந்த லைன் கட் ஆகிடுனா அப்போ நீங்கள் பார்க்கலாம். அப்போது ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ 2 சினாரியோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கவனிங்க. மார்க்கெட்டு இங்கேருந்து ப்ரைஸ் ரிட்டர்ன் 40,000 வரலும் வந்துட்டு டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்பவும் வரதுக்கான சான்ஸ் இருக்குது.
இல்லை இந்த 40,000 லெவலில் பிரேக் கொடுத்து 39,900 பிலோ க்ளோஸ் கொடுத்துச்சு கீழே பாடியோட அப்படின்னா சேலிங்கான வியூ பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு 40,300 அபோவ் க்ளோசிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் பை அண்ட் செல்லுக்கான வியூவை பார்க்கலாம். ஓகேங்களா. நேற்று டெலிகிராம் சேனல் பற்றியும் சொல்லிடுறாங்க, ஏன்னா ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். நேற்று வந்து லைவ் மார்க்கெட்டில் வந்து என்னோடய வியூஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ரைஸ் எங்கே வந்து எது வரலும் வரும், என்ன ஆகும் எல்லாம் வந்து இது வந்து என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸுக்காக க்ரியேட் பண்ணியிருக்க சேனல் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ மார்னிங்கில் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. கேப் டவுன் ஆனவொன்னு என்னென்னா ப்ரைஸு ஒரு பேஸ் சஸ்டட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ எப்போ வேணாலும் கீழே ப்ரைஸ் கட் ஆகிட்டு கீழே வந்து ட்ரெண்ட் லைன் கட் ஆனால் கீழே வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பேஸ் இந்த பேஸ் அமைச்சிட்டு கீழே வரும்னு போட்டிருந்தேன். ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக அதே மாதிரி வந்திருக்கு. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் டவுன் கொடுத்து கீழே வந்து கீழே வந்து 39,950 வந்து எக்ஸிட் கொடுத்து நல்லாயிருக்கும், வெளியே வந்துருங்க போதும் அப்படின்னு. கேப் ஃபில் டன்னு, புக் யுவர் ப்ராஃபிட், க்ளோஸ் த சிஸ்டம். எத்தனை 9:30 மணிக்கலாம். ஏன்னா அந்த பக்கம் கீழே சப்போர்ட் வந்துடுச்சு. அந்த ஹெட் இப்போ ரைட் சைடு லெஃப்ட் ஷோல்டர் வந்துச்சு. இப்போ ஹெட்டுக்கிட்ட ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ ரிஸ்க் எடுக்க வேணாம். இப்போ கால் ரைட்டர்ஸும் அதிகமாக இருக்காங்க. அந்த இடத்துல கரெக்டாக இருந்தது. கீழே பார்த்தீங்கன்னா 200 EM சப்போர்ட் இருந்தது. ஓகேங்களா. ஸோ எல்லாமே லெவலும் கரெக்டாக மேட்சிங் ஆனதில் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்க பாருங்க. ஸோ இந்த இதில் சப்போர்ட் இருந்தால் திரும்பவும் சப்போர்ட் இருக்கும். அகைன் உங்களுக்கு ஃபால் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவலும் பார்க்கலாம். ஓகேங்களா. ஆனால் அகைன் ஸ்டெப் எடுத்தது இந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு நீங்கள் மார்க்கெட் ஃபுல் ஆகிட்டேன்னு ஒரு 2:30-3 மணிக்கு மேலே ப்ரைஸ் அகைன் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அங்கேயே போய் க்ளோசிங் கொடுத்துச்சு. உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் லைன் கூட உங்களுக்கு கட் பண்ணி போட்டு பாருங்கள் எங்கே கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதோ ஓகே, இது மாதிரி என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஓகே, விருப்பம் இருக்கவங்க வெபினார் அட்டென்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு ஜஸ்ட் சப்போர்ட்டிங் இருந்தால் மட்டும் போதும், நான் ப்ரைமில் மட்டும் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த வீடியோ கீழே 4 லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் ஒன், ஃபயர்ஸ் 4 இருக்கும் பாருங்கள். 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வந்துடலாம். என்னென்னா உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருந்ததுன்னா அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் உங்களுக்கு யூஸ் ஆகும். இல்லை சார் நான் பேசிக்கு எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்றவங்க நீங்கள் வெபினார் அட்டென்ட் பண்ணியும் ஜாயின் பண்ணலாம். வெபினார் அட்டென்ட் பண்ணால் உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் கிடச்சிரும். அந்த நாலேஜ் வச்சு நீங்கள் வந்து அதில் ஒரு கான்ஃபிடென்ஸாக ட்ரேட் பண்ணலாம். ஒரு பயமாக பதட்டமாக ட்ரேட் பண்ணுறத விட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதாவது இந்த இடத்துல வருதா, நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி பார்க்கணுமா, என்னென்ன கவனிக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து அந்த ஏரியாவில் நீங்கள் பார்ப்பீங்க. அட்லீஸ்ட் ட்ரேட் பண்ணாமல் இருக்கணுமா, ட்ரேட் பண்ணலாமா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ரெகுலர் ட்ரேட் பண்ணணும். சும்மா ஃபார்மாலிட்டிக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டானு அப்படின்னு உள்ளே வந்தால் நாட் அப்ளிகபிள். நீங்கள் அதில் ட்ரேட் பண்ணுவீங்க. வேறு அதில் என்ன ட்ரேட் பண்ண அதில் ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ எந்த லிங்க்லேருந்து ஓப்பன் பண்ணீங்களோ அந்த லிங்க்லேயே நீங்கள் ரெகுலராக ட்ரேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.